வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சைராம் வணக்கம். நான் மரிமால் சரவணன் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய வீடியோ பதிவில் நம்ம வேல்மாறல் பூஜை சிறுவாபுரியில் ரொம்ப சிறப்பான முறையில் நடந்துச்சு இல்லையா, அந்த வீடியோ பதிவு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போயிடலாம். சிறுவாபுரியில் வேல்மாறல் பூஜை நம்ம எல்லாம் சாய் செயல் சேனல் 14வது முறையாக எடுத்து நடத்தக்கூடிய ஒரு பூஜையானது நல்ல முறையில் நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயனை வேண்டிக்கிட்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோங்க. இங்கேருந்து நம்ம நேராக ஆண்டார்குப்பம் முருகப்பெருமானை பார்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு வேல்மாறல் பூஜையுமே நம்ம செய்கிறோம் அப்படின்னு நினச்ச உடனே ஐயன் வந்து காட்சி கொடுப்பார். இப்போ என்னன்னா, நம்ம சிறுவாபுரியில் செய்கிறோம்போது ஐயனே நேரடியாக போய் பார்த்து அவரோட அனுகிரக ஆசீர்வாதமும் பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து சிறுவாபுரி போக போகிறோம். வாங்க இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து சிறுவாபுரிக்கு பயணம் செல்வோம். அதுக்கு முன்பு வீட்டில் இருந்து நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் கொண்டு போகிறோம் இந்த பூஜைக்காக வேண்டி பிரத்யேகமாக அப்படின்னு ஒரு பார்வை பார்த்துட்டு வாங்க இப்போ நம்ம கிளம்பலாம். ஒவ்வொரு வேல்மாறல் பூஜைக்குமே நம்ம பழனி ஆண்டவர் வந்துடுவார் இல்லையா. இந்த முறை 3 பேர் வந்திருக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து இப்போ கற்சலை தாண்டி பித்தளையில் நம்ம பழனி ஆண்டவர் சிலை வேணும்னு கேட்குறீங்க. அதனாலே பாருங்கள், சின்ன சைஸ் பெரிய சைஸ்னு ஓரளவுக்கு மீடியமான சைஸே இப்போ ஐயன் அருளால் எல்லாரும் விரும்பி அவரை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யணும் நீங்கள் நினச்சது மூலியமாகவே இப்போ வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். 2 சகோதரிகள் 3 பேர் வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்களா, இவங்களை வீட்டுக்கு அழகாக வர வச்சாச்சு. இப்போ நம்ம அபிஷேகத்தில் வச்சு அவங்களுக்கு கொடுக்குறதா வந்து சொல்லியிருந்தேன். அதனால் வேண்டி நம்ம எடுத்து வச்சுருக்கேன். இந்த முறை நம்ம வேல்மாறல் பூஜைக்கு நம்ம கார்த்திகேயன் பூஜைக்காக வேண்டி நம்ம சகோதரிகள் எல்லாரும் சேர்ந்து கோபுர விளக்கும் அப்புறம் ஸ்டார் போட்ட தட்டு வந்து நம்ம வேல்மாறல் பூஜைக்காகவே வந்து அவங்க வாங்கி கொடுத்துருந்தாங்க. சித்ரான்ற சகோதரி வந்து ஆரத்தி தட்டு, அதாவது பஞ்சமுக ஆரத்தி வந்து அவங்க வந்து நம்ம கார்த்திகேயனுக்காக வேல்மாறல் பூஜைக்காக வாங்கி கொடுத்துருந்தாங்க. பாருங்கள், ஒன்றா அவருக்காக எப்படியெல்லாம் வந்து சேருது அப்படின்னு சொல்லிட்டு. ஐயனுக்கு வந்து நம்ம நாதவிந்து பாடல் பாடி நம்ம பஞ்சதீப ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னு நினச்சா போதும் ஐயன் கொண்டு வந்து கொடுத்துட்றாருன்னு சொல்லலாம். இந்த கை விளக்கு அப்போ ஆறுமுக விளக்குலாம் இன்னொரு சகோதரிகள் ஆர்டர் போட்டிருந்தாங்க, பூஜையில் வச்சு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் இது ப்ளஸ் வந்து நம்ம கலசம் வைப்போம் இல்லையா, கலசம் வைத்து நம்ம குழந்தை பாக்கியம் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருவோம். அதுக்காக வேண்டிய பூஜை பொருட்கள் எல்லாமே அழகாக வர வச்சாச்சு. இது எல்லாத்தையும் அழகாக எடுத்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்ப போகிறோம். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, இந்த முறை வேல் கொடுக்கணும்னு எவ்வளோ முயற்சி செய்தேன், அதுக்கான வாய்ப்பே எனக்கு அமையாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த முறை வந்து வேலுக்கு பதிலாக பிள்ளையார் தான் வரணும்னு நினைக்கிறாரு. பிள்ளையார் வந்தாலே சர்வமும் நமக்கு கிடைச்சிருங்க. அதனால் வந்து நீங்கள் யாரும் எதுக்கும் வந்து வருத்தப்பட்டுக்காதீங்க. ஏன்னா நம்ம வேல் சொல்லியிருந்தாங்களே, வேல் வரலையேன்னு, எது நடந்தாலும் அது ஐயனுடைய சித்தம் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா வேலுக்கு பதிலாக நம்ம வேல் கவசமானதை உங்களுக்கு பிரத்யேகமாக கொடுக்குறேன். அதனால் நீங்கள் அதை வச்சு நீங்கள் பாராயணம் பண்ணாலே அவ்வளோ ஒரு அதீத சக்தி உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் சனிக்கிழமை மதியம் ஒரு 3 மணி போல் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோங்க. ஏன்னா நம்ம நேராக ஆண்டார்குப்பம் முருகனை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சிறுவாபுரி போக போகிறோம். நிறைய வேலைகள் சத்திரத்தில் இருக்குன்றதுனால நாங்கள் 3 மணி போல் சனிக்கிழமையே கிளம்பிட்டோம். போகும் வழியில் நம்ம வலமுறை விநாயக பெருமான் இருக்காரு, அவர் மனசார வேண்டிக்கிட்டு வேல்மாறல் பூஜை இனிதே நடைபெறணும், உங்களோட அருளும் உங்கள் தம்பியோட அருளும் எங்களுக்கு மனசார கிடைக்கணும், நல்லபடியாக போயிட்டு வரணும் பிள்ளையாரப்பான்னு மனசார வேண்டிக்கிட்டு அவருக்கு சிதற தேங்காய் உடைச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி கொஞ்சம் தூரம் போயிட்டேங்க. கிட்ட பெரியபாளையம் கிட்ட போகும்போது நான் வீடியோவே எடுக்க ஆரம்பிக்கிறேன். எங்கே எப்போ நம்ம பூஜை கிளம்பினாலுமே முருகன் நம்மோட கூட துணையாக தான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பல விஷயங்கள்ல காமிப்பார். இப்போ நேரடியாகவே வந்து காட்சி கொடுத்து நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஆமாம், அப்படி ஒரு காட்சி தான். நல்லா கொஞ்சம் வானத்தில் பாருங்கள், ஒரு செகண்டில் அந்த தேவ மயில் போல் ஒரு காட்சி கொடுத்து அப்படியே மறைஞ்சிட்டாரு. உண்மையாக ரொம்ப மெய்சிலிருப்பாயிடுச்சு. ஒரு செகண்ட் தாங்க, ஜஸ்ட் பாரு இப்படி திரும்பி பார்க்குறேன், என்னது இவ்வளோ நீண்ட தொகையோட ஒரு மயில் இருப்பது போலவே இருக்குது. அந்த இன்னும் நேரில் பார்க்க செம்மையாக இருந்தது. அவ்வளோ அழகான ஒரு கழுத்து, நீண்டமான தோகை. முருகா என் கூடவே வாயா அப்படின்ற மாதிரி இருந்ததுங்க. நான் வந்துட்டேயா உன்னை பார்க்கறதுக்காக ஓடி வந்துக்கிட்டு இருக்கேன்யா அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட நம்ம நேராக இப்போ வந்து ஆண்டார்குப்பம் முருகப்பெருமானை தான் பார்க்க போகிறோம். சிறுவாபுரின்னு அந்த ரோடு திரும்பின உடனேங்க அம்மன் கோவில் போல், ஆனால் விநாயக பெருமான் வரவேற்றும் வகையில் பெரிய போர்டு அந்த லைட் வெளிச்சத்தோடு இருந்தாரா, அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஆண்டார்குப்பம் வந்துட்டு சாயந்தரம் ஒரு 6 மணி போல் இருக்கோம், வந்தாச்சு. அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி ஐயன் எல்லாருடைய தலையெழுச்சியும் மாற்றக்கூடிய ஒரு திருத்தலம் அப்படின்னு சொல்லலாம். ஐயன் நம்ம முருகர் பார்க்குறதுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் இருப்பார். ஐயனை வணங்கிட்டு அங்கேயே நம்ம கார்த்திகேயனை வச்சு வணங்கிட்டு அதோட நேராக பக்கத்தில் அம்மன் இருப்பாங்க. நம்ம நேற்றுக்கு முன்னால் வந்து ஆடிப்பூரம்ன்றதுனால சிறப்பான வளையல் அலங்காரம் ரொம்ப அழகாக இருந்தாங்க. அம்மா மனசார அம்மா வந்து வேண்டிக்கிட்டு நாங்கள் அங்கேயுமே வந்து நம்ம கார்த்திகேயனை அமர்த்தி எடுத்துக்கிட்டு நாங்கள் உள்ளே போனோம். உற்சவரை உள்ளே நுழையும் போது
சரி வாங்கம்மா வாங்கம்மான்னு ஒருத்தர் கூப்பிட்டாரு. அங்கே அழகாக போய் உள்ள உற்சவர் சன்னிதானம் வந்து சாமி பார்த்துட்டு 2-3 பேர் வந்து உடனே நம்ம கார்த்திகேயனோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, எங்கம்மா எங்கே கொண்டு போகிறீங்க என்னன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி நாளைக்கு சிறுவாபுரியில் வேல்மாறல் பூஜை இருக்குது, வாங்கம்மா வந்து கலந்துக்கோங்க அப்படின்னா, நிச்சயமாக வரமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே நம்ம சாமியை பார்த்துட்டு இதோட நேராக வரிசையில் நின்று நம்ம பாலசுப்ரமணியரை பார்க்க போகிறோம். அப்பா எவ்வளோ அழகு தெரியுமாங்க. இத்தனை முறை போனதில் இன்னைக்கு நம்ம ஆண்டார்குப்பம் முருகன் வந்து அழகாக அவர் ராஜ கம்பீரமாக 2 கை இப்படி வச்சிட்டு இருப்பார் இடுப்பில். அதெல்லாம் பார்க்குற மாதிரி அழகான அலங்காரம் சூப்பராக இருந்தார். ஐயனை நல்ல தரிசனம் மனசார வேண்டிக்கிட்டு வெளியே வந்தாங்க. நம்ம கார்த்திகேயனை கையிலேயே வச்சிட்டு இருந்தேன்னா, சரி பக்கத்தில் ஏதோ ஒரு ஆர்ச்சி போல் இருக்குது வடிவமைப்பில் பல்லக்கு, இங்கே வைப்போமே அப்படின்னு ஒரு செகண்ட் வச்சது தாங்க தாமதம். அவ்வளோதான். அப்போ தான் அங்கே கவனிக்கிறோம் புதுசாக செஞ்சுருக்காங்க, இன்னும் ஃபினிஷிங் கூட முடியலை. அதெல்லாம் எங்களுக்கு தெரியல. இங்கே வைக்கிறோன்னு எனக்கு தோணுச்சு, நான் வச்சுட்டேன். கொஞ்ச நேரத்துக்குலாம் ஒருத்தர் ஓடி வரார். வந்து அம்மா என்னம்மா இங்கே வேல் வச்சுருக்கீங்க, உள்ளேருந்து கொடுத்தாங்களா கோவிலேருந்து வச்சாங்களா அப்படின்லாம் கேட்குறாரு. இல்லைங்க ஐயா, இந்த மாதிரி நான் சாமி நாளைக்கு பூஜை இருக்குங்க ஐயா, வந்திருக்கிறேன் அதனால் வச்சேங்க ஐயா அப்படின்னா, அவர் சொல்கிறத கேட்டால் ஆச்சரியமாச்சுமா. அங்கே திடீர்னு வேல் வந்திருக்கிறத பார்த்து அவ்வளோ ஆச்சரியப்படுறீங்க. அதுதான் இது கார்த்திகேயன் இவர். அடேங்கப்பா பாருங்க, நம்ம கார்த்திகேயன் நினைச்சா என்ன வேணாலும் செய்வார். அதாவது நம்ம ஆண்டார்குப்பம் முருகனுக்கு செய்யப்பட்ட பல்லக்கில் முதல்ல அமர்றது யாரு அப்படின்னா நம்ம கார்த்திகேயன் தான். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படியெல்லாம் அவர் பண்ணிகிட்டு இருக்கார் பாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க. சாமி நல்ல மாலை நேரமாக ரொம்ப அற்புதமான ஒரு தரிசனம். சாமி இன்னொரு தடவை கூட போய் பார்க்க மாட்டோமான்ற அளவுக்கு இருந்துங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு முறையேனும் நம்ம ஆண்டார்குப்பம் முருகன் பாலசுப்ரமணியரை போய் பார்த்துட்டு வாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்முடைய தலையெழுத்தானது ரொம்ப மோசமான நிலைமையில போய்கிட்டு இருக்கு. என்னோட வாழ்க்கையில் என்னையா இது விதி இந்தளவுக்கு விளையாடுதேன்னு நினைக்கிறவங்க ஐயனை போய் ஒரு முறை பார்த்து தரிசனம் செய்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களோட விதியை மாற்றி நமக்கு நல்ல ஒரு வாழ்வானதை ஐயன் தருவார். இன்னொரு முறை நிச்சயமாக எல்லாரும் போனால் அங்கே இருக்கக்கூடிய மயில், அந்த இடம் அழகான மயிலை பார்க்க மறந்துடாதீங்க. இங்கே பாருங்களேன், மயில் அந்த வீடியோ எடுக்கும்போது மேலே சேவல் அமர்ந்து இருந்துச்சு. சேவலோட தரிசனமும் கிடைச்சிது. என்ன ஒரு காரணம்னா, ஐயனுக்கு வந்து இங்கே மயில் வாகனத்தோடு சேர்த்து சிங்க வாகனமும் இருக்குது பாருங்க, நல்லா தெரியுதா. அதனால அந்த 2 வாகனத்தையும் நம்ம வந்து பார்த்து மனசார வேண்டிக்கிட்டு ஐயனுக்கு பெரிய ஒரு நன்றியை சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிடுவோம். கூட வந்து என்னோட ஓரகத்தி வந்திருந்தாங்க, அவங்க பொண்ணு. நாங்கள் எல்லாம் நல்லபடியாக சாமியை பார்த்துட்டு அங்கே நேராக இப்போ சிறுவாபுரிக்கு போய்கிட்டு இருக்கோம். போனதுமே வந்து மண்டபம் இதுதான். கிட்டத்தட்ட ஒரு மணி 7-7:15 ஆயிடுச்சுங்க. என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள் என் சாய் இருக்கார் பாருங்க. எப்படி என் குரு இல்லாமல் இடமே இருக்காது. போன என்ட்ரன்ஸ்லேயே நம்ம பாபா இருப்பார். மண்டபத்துடைய பெயர் வந்து அமுதா மண்டபம். பல பேருக்கு தெரியாமல் காலையில் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அத்தனை முறை வீடியோ பதிவு கொடுத்துருந்தாலும் அதை விஷயம் வந்து கவனிக்காமல் விட்டுறாங்க மக்கள். சரி, அப்போ அதாவது முன்னாள் தான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காவடி எடுத்திருக்காங்க, பால் குடம் எடுத்திருக்காங்க ஒரு சிலர் வந்து சென்னையிலேருந்து வந்து. அதனால் மண்டபம் வந்து நமக்கு சுத்தம் பண்ணி மாப் போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம கார்த்திகேயனை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு முன்பே 2 சகோதரிகள் திருவாரூர்லேருந்து வந்திருக்காங்க. கார்த்திகேயனை முதல்ல வரும்போதே நாங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க 2 பேரும் அங்கேருந்து ஓடி வந்திருந்தாங்க. சரி வாங்கம்மா நம்ம முதல்ல போய் சிறுவாபுரி முருகனை ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுவோம், நைட்டு இரவு தரிசனம் பார்த்துருவோம் அப்படின்னு பார்த்தா மணி 8 ஆயிடுச்சு. 8க்கெல்லாம் மூடிடுவாங்க அப்படின்னாங்க. வேக வேகமாக ஓடுன்றாங்க. என்னடா இது, நம்ம வயலூரில் போய் சாமியை பார்த்தா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பெரிய மாலை ஒன்று எடுத்துக்கிட்டு சாமியை பார்க்கணுன்னு பாருங்கள், எவ்வளோ கூட்டமே இல்லை. எல்லா சாமியும் இப்போ கோயிலுக்குள்ளே இருக்குது, லாக் பண்ணிட்டாங்க வெளியே. சரின்னு வேக வேகமாக நாங்கள் வந்து இந்த பாருங்கள் இப்படி எகிரி குதிச்சு போகிறாங்களா, அது போலலாம் போய் ஐயனை போய் சிறப்பான தரிசனம் பார்த்துட்டு நம்ம உற்சவர்கிட்ட நம்ம கார்த்திகேயன் போயிட்டு வந்தார். அழகாக வாங்கிட்டு அங்கே ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வந்தோம். இரவு நேரம் அந்த லைட்டு அந்த என்ன சொல்கிறது, அந்த விளக்கின் ஒளியில் நம்ம கார்த்திகேயன் பார்க்க ரொம்ப அம்சமாக இருந்தார். அழகாக வந்து இரவு நேர தரிசனம் சிறுவாபுரி முருகனை பார்த்துட்டு நாளைக்கு எல்லாம் சிறப்பாக நடைபெறணும் ஐயனே அப்படின்னு வேண்டிக்கிட்டு வந்துட்டோம். நான் சத்திரத்துக்கு வரத்துக்குள்ளே என்னுடைய அக்கா உறவினர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. வந்த உடனே கார்த்திகேயனுக்கு திஷ்டி எடுத்துட்டு கார்த்திகேயனை அழகாக கொண்டு போய் நம்ம மண்டபத்தில் அமர்த்தியாச்சு. இதுக்கப்புறம் இருக்கிற இதர வேலைகள் எல்லாமே ஆளுக்கு ஒரு வேலையாக நம்ம செய்ய பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். இவங்க தான் என்னுடைய பெரிய அக்கா, பேர் வந்து தேவி. இவங்க அவங்க கூட இருக்கக்கூடிய என்னோட உறவினர்கள் அண்ணி அக்கான்னு எல்லாரும் சேர்ந்து தான் இந்த பூஜைக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக எனக்கு கை கொடுத்தது அவங்க தான். அன்னதானத்துக்கான மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கையில் எடுத்துக்கிட்டு பல பேரிடம் நன்கொடை வாங்கி இந்த பூஜை இந்த அளவுக்கு சிறப்பாக நடைபெறதுக்கு இவங்க எல்லாரும் தான் காரணம்.
இரவே வந்துட்டாங்க, மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. வரும்போதே செங்கல்லாம் சொல்லியிருந்தால அதெல்லாம் கொண்டு வந்ததே இவங்க தான். ஐயன் அருளால தான் இந்த பூஜை நடக்குதுன்றதுக்கு சாட்சியா ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இந்த செங்கல்ல என்ன பேர் எழுதியிருக்கு பாருங்க, சிவம். இந்த ஒன்றே போதுங்க நமக்கு. இது முழுக்க முழுக்க நம்ம முருகனுடைய அருளால இந்த பூஜையானது நடைபெறதுன்றது சாட்சி அப்படின்னா இந்த ஒன்னே சொல்லலாம். ஏன்னா மேக்ஸிமம் செங்கல் நம்ம வாங்குறோம்னா அந்த கம்பெனியோட நேம் இனிஷியலாக தான் வரும். ஆனால் இங்கே கல் எடுக்க போகும்போது போய் பார்த்துட்டு இவங்கள ரொம்ப அசந்து போயிட்டாங்களா, சிவம்னு அடிச்சிருக்கே, ஏதோ நமக்காகவே இங்கே அடிச்சு வச்சிருக்கா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கல் மொத்த ஏற்பாடு மொத்தம் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது, அங்கேருந்து தூக்கி வண்டியில் போட்டு கொண்டு வந்து எல்லாமே இவங்க தான். அதை ரொம்ப சந்தோஷத்தோட பெருமையோட சொல்வேன். இவங்க எல்லாரும் இல்லைன்னா இந்த அளவுக்கு இந்த பூஜை இவ்வளோ சிறப்பாக வந்திருக்குமான்னு நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம எல்லார் சார்பாகவுமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பாருங்கள், இவ்வளோ கல்லுமே கொண்டு வந்து அழகாக எல்லாத்தையும் எடுத்து தண்ணியில் மொத்தத்தையுமே முக்கி எடுத்து, அதாவது கழுவுனா மாதிரி எடுத்து இதுக்கப்புறமா ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இது ஒரு சாதாரண பூஜையே கிடையாதுங்க. யாரும் இது வரைக்கும் செய்திராத ஒரு பூஜை அப்படின்னு சொல்வேன். நமக்கு செய்யறதுக்குண்டான ஒரு வாய்ப்பை முருகன் கொடுத்துருக்காருன்னா அதை எந்த அளவுக்கு சிரத்தி எடுத்து செவ்வனை நம்ம செய்ய முடியும் அப்படின்றதுல முழு கவனத்தோடவே நாங்கள் அதை ஈடுபாடோடு செய்திருந்தோம். ஐயன் அதை பார்த்துக்கிட்டே இருக்காரு நாங்கள் பண்ணுறதெல்லாம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே உறுத்திட்டே இருந்துச்சு. அழகாக அதை நாங்கள் மொத்தமாக கழுவி எடுத்து வச்சதுக்கப்புறமா இப்போ மஞ்சள் சந்தனம் நல்லா குழைச்சிட்டு நல்லா முழுக்க தெளித்து விட்டுட்டோம். தெளிச்சுட்டு பட்டையை போட்டு இப்போ பொட்டு வச்சு நம்ம இவர் ரெடி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு அடுத்தடுத்து ஒவ்வொரு வேலையும் கிட்டத்தட்ட மணி 12 1 மணி வரைக்கும் ஆச்சு இந்த வேலைகள் எல்லாம் நாங்கள் செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு வீடுன்றது பல பேருடைய கனவுங்க, லட்சியம். தனக்குன்னு ஒரு இடம் சொந்தமாக இருக்காதா அப்படின்னு அந்த பல பேருடைய கனவை நனவாக்கும் வகையில் நம்ம செய்யக்கூடிய இந்த பூஜையில் வச்சு கொடுக்கக்கூடிய அந்த கல்லானது அவங்க வைத்து பூஜை செய்ய கண்டிப்பாக அவங்களுடைய கர்ம வினைகள் அனைத்தும் மாறும். நம்ம சிறுவாபுரி முருகனால் நம்ம கார்த்திகேயனோட அருளாலும் அவங்க எண்ணியது எண்ணம் போலவே கிடைக்கும் அப்படின்னு மனசார ஒவ்வொருத்தரும் நாங்கள் அதை தான் சொல்லிக்கிட்டே வேண்டிக்கிட்டே நாங்கள் செய்கிறோம். முருகா, இந்த கல் போகக்கூடிய ஒவ்வொரு வீட்லேயும் நல்ல செய்தி சொல்லணும், சீக்கிரமாக எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேறணும். ஏன் சொல்கிறதுக்கு என்ன, இதே போல் இன்னொரு பூஜையும் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பையும் நீ கொடுப்பேன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பல பேருக்கு அற்புதங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி மனசார நாங்கள் வேண்டிக்கிட்டு மஞ்சள் நல்லா தெளித்ததுக்கப்புறம் பன்னீர் அந்த விபூதியை நல்லா குழைச்சிட்டு போட்டுட்டு ஒரு பொட்டு வச்சிட்டோம். பார்க்கவே அப்படியே அழகாக மங்களகரமாக மாறிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். இவ்வளோ வேலையும் நைட்டு நடந்துக்கிட்டு இருக்குங்க. இது ஒரு பக்கம் இருக்குது, இன்னும் பேக்கிங் முடியல, பிரசாத பை வர இன்னும் போடணும், அது ஒரு பக்கமே அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் என்னென்னா முதல்ல இப்போ மஞ்சள்லாம் போட்டு எடுத்து வச்சிட்டோம், கொஞ்சம் ஓரளவுக்கு காயட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இந்த முறை பூஜை உண்மையாக பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய குத்து விளக்குகள் எல்லாம் கொண்டு வந்திருந்தோம், அகல் விளக்குலாம் கொண்டு வந்திருந்தோம். அது எல்லாத்துக்கும் அழகாக சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம்லாம் வைத்து அந்த இடத்த எந்த அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரெடி பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக பண்ணிட்டோம். பார்த்தீங்களா, என்னடா சொம்புன்னு பார்க்குறீங்களா, பால் குடம் எடுக்க போகிறோம் நாளைக்கு நம்ம கார்த்திகேயனுக்கு பால் அபிஷேகத்துக்காக. அவர் தான் அபிஷேக பிரியராக இருக்கிறாரு, அதுவும் பால் அபிஷேக பிரியராக இருக்கிறாரு. மக்கள் கொண்டு வர பாலில் அவருக்கு அபிஷேகம் செய்யணுன்றது அவ்வளோ ஒரு விருப்பமாக இருக்குதுன்னு எவ்வளோ விஷயங்கள் நடக்க போது சொல்கிறேன் கேளுங்க. அடுத்தது பிரசாத பை பேக்கிங்க போயாச்சு. நம்ம வீட்டில் அர்ச்சனைக்கு செய்து வச்சுருந்தேன் இல்லையா குங்குமம், அதெல்லாம் அங்கே கொண்டு போயிட்டு நம்ம முதல்ல குங்குமம் பேக் பண்ணிட்டோம். ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம நான் சொல்லியிருந்தேன் வேலுக்கு பதிலாக பிள்ளையார் பதிச்ச ஒரு சின்னதாக தட்டு போட்டிருந்தோம் பிரசாத பையில் அப்படின்ட்டு, அதுவுமே கூட போட்டு ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே அது முடித்த கையோடு கல் எடுக்கிற வேலைக்கு வந்துட்டோம். இங்கே தாங்க பெரிய ட்விஸ்ட்டே. பிள்ளையாரப்பா எல்லாம் சிறப்பாக அமையனையா அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஒரு பக்கமாக சின்ன கல் வச்சு அடுக்கிறோம். ஃபஸ்ட்டு படிக்கட்டு போல் அடுக்கலாமான்னு தோணுச்சு, அப்புறம் ஸ்டார் போல் வைக்கணும்னு மனசுக்குள்ளே எண்ணம் வந்துருச்சு. ஸ்டார் போல் அமைச்சு நடுவில் நம்ம ஐயனை அமர்த்தணும் கார்த்திகேயனு ஒரு எண்ணம். அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ முயற்சி செய்தே சரியாக அமையவே இல்லை. என்னங்க இப்போ என் கணவர் அவர் ஐடியா கொடுத்தாரு, அதன்படி தான் இங்கே சிறப்பாக வைக்க முடிஞ்சுது எங்களால். உண்மையாகவே சரவணன்ற பேர் சும்மாவே கிடையாதுங்க, முருகனே அனுப்பிச்ச ஆள் போல். அவர் ஒரு சின்ன சின்ன ஐடியாலாம் கொடுத்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னதும் கரெக்டாக வச்சு பார்த்ததும் பிரம்மாண்டமாக ஆயிடுச்சு. உண்மையாக பெரிய ஆச்சரியமாக இருந்தது. முருகா அப்படின்னு சொல்லி ரொம்ப நன்றி சொன்னேன். என் மனசில் என்ன இருந்ததோ அது அப்படியே ஐயா நாங்கள் கொண்டு வந்துட்டாரு. அதுக்கு உறுதுணையாக என் கணவருடைய உதவியும் பெரிய விஷயமா இருந்தது. எல்லாருக்கும் மனசுக்கு அப்படியே திருப்தி, இவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கார்த்திகேயனுக்கு மனசார நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்னென்ன இந்த தடவை பிரசாத பையா போட்டிருந்தோம் அப்படின்னா, சிறுவாபுரி முருகன் பதிக்கப்பட்ட ஒரு மஞ்சள் நிறத்தில் சிறப்பான ஒரு பையானதை ஒன்று அமைச்சிருந்தோம். நம்ம சேனல் நேம் போட்டிருக்கோம். அதில்
அதன் பிறகு 2 பிரசாத பைன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதில் என்னன்னா, ஒன்று வந்து கல்யாண கோலத்தில் இருக்க ஒரு முருகப்பெருமான். அதில் முக்கியமாக உங்களுக்கு வேலுக்கு பதிலாக வேல் கவசம் வந்து உங்களுக்கு ஜெராக்ஸ் கொடுத்துருப்பேன். தமிழில் ரொம்ப அழகாக படிக்கும் வகையில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் இல்லாத விஷயமே இல்லை. எல்லாரோடைய வேண்டுதலும் சொல்லி முருகன் நமக்கு கவசம் போல காப்பாரு அப்படின்னு சொல்லலாம். தயவு செய்து எல்லாரும் கண்டிப்பாக வேல் கவசம் படிங்க. குகா அக்ஷய துதியில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரசாதமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தின் மூலமாக கொடுத்துருக்கிறது. ஏன்னா வேல் வரலன்னு யாரும் வருத்தப்படுங்க, வேல் கவசமே நமக்கு வருதுன்றதை மட்டும் யாரும் மறந்துடாதீங்க. சிறுவாபுரி முருகன் பதிக்கப்பட்ட 2 கலர் படங்கள் வந்து போட்டிருந்தோம். 2மே ரொம்ப அழகாக வந்திருந்துச்சு. பிரசாத பை ஒரு பக்கம் ரெடியானது ஒரு பக்கம்னா, மக்கள் கூட்டம் இவ்வளோ பேர் வருவாங்கன்னு கொஞ்சமே எதிர்பார்க்கல. ஏன்னா கொஞ்சம் பேர் தான் முன்பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் கொண்டு போயிருந்தோம். ஆனால் எதிர்பார்க்காத விதமாக அவ்வளோ நிறைய மக்கள் வந்ததுனால ஒரு சிலருக்குலாம் பிரசாத பை கொடுக்க முடியாத சூழ்நிலையும் ஆயிடுச்சு. சரி, எதுவாக இருந்தாலும் முருகன் செயல் என்ன நமக்கு கிடைக்கணுன்றக்கே அதுதானே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரிங்க, இன்னையோட இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நாளைக்கு சிறப்பாக நம்ம வந்து கார்த்திகேயனுக்கு பால் அபிஷேகம், வேல்மாறல் பாராயணம், இன்னும் பல அற்புதங்களோட நாளைய பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கார்த்திகேயனுண்டு கவலை இல்லை. சத்தியமாவது சரவணபவம் சேரா.